ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு போன வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்த்துடலாம். அதுக்கு 3க்கு 3 இன்ச்சில் நான் ஒரு 6 பீஸ் சாரி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் ப்ளவுஸுங்கிறனால 7 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அகலம் வந்து ஒரு 9 இன்ச் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு தான் தேவை. ஆனால் இருந்தாலும் ஒரு ½ இன்ச் நம்ம டிசைன் பண்ண போகிறோங்கிறனால எதுக்கும் தேவைப்படும்னு நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இப்போது இந்த லைனிங் பீஸை நம்ம மெயின் பீஸ் மேலே வச்சு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துடலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் தையல் போட்டு அடித்து திருப்ப அவசியம் இருக்காது. நம்ம கீழே வந்து பைப்பிங் மாதிரி பட்டு பீஸ் கொடுக்க போகிறோம். அதனால வெறும் சுற்றிலும் நம்ம தையல் போட்டால் அதுவே வந்து தாராளமானது. இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து 7 இன்ச் உயரம் வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. கொஞ்சம் சின்னதாகவே நம்ம எடுத்துக்கலாம். டிசைன் வீடியோ நம்ம டிசைன் பண்ணுறோம், ஒரு ஸ்லீவாக இருக்கட்டும், ப்ளவுஸ் டிசைனாக இருக்கட்டும், நம்ம டிசைன் பண்ணுறோனாலே கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எதுக்கும் தேவைப்படும். பின்னாடி எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நான் ஸ்லீவை வந்து சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ ஸ்லீவை 2ஆக மடக்கிட்டு மேலே சென்டர் நாச் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கீழேயும் சென்டர் நாச் கொடுத்துட்றேன். இது வந்து நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். அதனால் 2 சைடும் நான் வந்து நாச் கொடுத்துட்டு சி சாரி அந்த என்ன சொல்கிறது, அந்த பீஸை ஸ்லீவ் பீஸை தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம சாரிலேருந்து கட் பண்ணோம்ல 3க்கு 3 இன்ச், அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ மடிக்கணும், செகண்டை ஒரு ½ மடிக்கணும், தேர்டு ஒரு ½ மடிக்கணும். 3 மடிப்பு மடித்தா போதும். இதில் தையல் எங்கேருந்து போடணுன்னா, மேலே க்ளோஸ்டாக இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து தான் தையல் போட்டுட்டு வரணும். கீழ்ப்பகுதியில் தையல் போடக்கூடாது. ஒரு சைடு க்ளோஸாக இருக்கணும், ஒரு சைடு ஓப்பனாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கும் எந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறது. அதனால் மேலே க்ளோஸ்டு பகுதி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், ஓப்பன் பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், மேலேருந்து தையல் போட்டு வரணும். இதே மாதிரி நம்ம ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது ஷார்ட் ஸ்லீவுங்கிறனால 6 பீஸு. இதே நீங்கள் 3/4 ஸ்லீவ் வைக்கிறீங்க, இல்லை எல்போ வரைக்கும் வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து பீஸ் எடுத்துக்கோங்க. கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்ட பிறகு எல்லா பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பீஸ் மேலே, அந்த தையலை ஒட்டி ஒரு பாயிண்ட் ஒட்டி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுறுகளை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எதுக்கு கட் பண்ணி எடுக்கணும்னா, நம்ம அப்போ தான் நம்ம தச்சு போடும்போது நம்மளுக்கு வந்து உறுத்தாது, ரொம்ப தடிமனாக அந்த இடத்துல வந்து சுருண்டுக்காது. அதனால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து சென்டர் நாச் அண்ட் டாப் நாச் போட்டோம் பாருங்கள், அந்த 2 பாயிண்ட்டையும் இணைக்கிற மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். முன்ன பின்ன லைன் போட்டுறாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போ தான் டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக ஒரே லைனில் வரும். இப்போ நம்ம போட்டோம் பாருங்கள் லைன், அதுக்கு மேலே வந்து இந்த பீசஸை வந்து வச்சுட்டு வரணும். 2 பீஸாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸ் சைட் மேலே பார்த்த மாதிரியும், ஓப்பன் சைடு கீழே பார்த்த மாதிரியும் 2 பீஸையும் ஈக்குவலாக வச்சு மேலேருந்து ஸ்லீவில் வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே 1/2 இன்ச் வரைக்கும் மேலேருந்து இடம் விட்டுருங்க. ஏன்னா ஸ்லீவ் ஜாயினிங்க்கு நம்மளுக்கு போயிடும். அந்த பீஸை எப்படி இதுக்கு மேலே வைக்கணும்னா, ஸ்லீவ் பீஸ் மேலே நம்ம அதில் ஒரு தையல் போட்டிருப்போம் பாருங்க, அந்த தையலும் கீழே போட்ட லைனும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இதில் வர்ற மாதிரி வச்சு நம்ம வந்து 2 பீஸாக வந்து ஒன்றா வந்து ஒட்டி வச்சு நம்ம போடலாம். அதே மாதிரி 2 பீஸ் நம்ம மேலே வச்சோம்ல, அந்த பீஸை ஒட்டி அடுத்த ஒரு பீஸ் வைக்கணும். கேப் விட்டுறாதீங்க, இல்லை டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அதனால் கேப் விடாமல் நம்ம ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஒட்டி வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் திரும்ப சொல்லியிருப்பேன். மேலே பார்த்த மாதிரி க்ளோஸ்டு பகுதி இருக்கணும், கீழே பார்த்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கணும். ஒட்டி நான் எப்படி தையல் போட்டு வரேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி தையல் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி பின்பக்கத்தில் திருப்பிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட தையல் அதில் இருக்கும். அந்த தையலுக்கு மேலேயே திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லா பக்காவாக உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து அந்த ஸ்லீவ் பீஸ் மேலே உட்காந்துரும். சரிங்களா? அதனால் ஆல்ரெடி போட்ட தையலுக்கு போட்டிருப்போம்ல, அந்த தையலோட அச்சு தெரியும். அந்த அச்சுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் போட்டுட்டு வாங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான், பார்க்க கிராண்டாகவும் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம வந்து தையல் போட்ட பிறகு பீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கீழ்ப்பகுதிக்கு நான் சாரி பீஸ் எடுத்திருக்கேன். சாரி பீஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு, 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி அகலம் எடுத்திருக்கேன். உயரம் வந்து நீளம் எவ்வளோ இருக்குதோ, அந்த ஸ்லீவோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்கோங்க. அந்த அகலம் மட்டும் 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த சாரி பீஸில் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். எப்படி வந்து நம்ம பைப்பிங் குடுக்குறதுக்கு மடிச்சு அடிப்போமோ, அதே மாரி ஒரு 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட்டு மடிச்சு அடிச்சிடலாம். கிராஸ் பீஸ் குடுத்து நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா கழுத்துக்கு, அதுலேயும் இதே மாரி ஒரு 1/2 இன்ச் நம்ம மடிச்சு அடிப்போம்ல, சேம் மெத்தட் தான். இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் தையல் போடலாம். ஈவனா இருக்கணும். மடிச்ச மடிப்பு வந்து ஈவனா இருக்கணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்ட பிறகு எவ்வளோ நீளத்துக்கு அதாவது அந்த அதே மாரி அந்த நீளம் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த பீஸ் வச்சுருக்கோம்ல சென்டர்ல, அந்த பீஸ்லேருந்து இந்த சாரி பீஸ் பைப்பிங் மாரி ரெடி பண்ணியிருக்கோமே, அது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழ இறக்கி இருக்கிற மாரி பார்த்து அத நீங்க செட் பண்ணிட்டு, குண்டூசி போட்டு செட் பண்ணாலும் சரி, இல்ல கையிலேயே வந்து பிடிச்சு செட் பண்ணாலும் சரி, கரெக்ட்டா நம்ம ஆல்ரெடி அந்த பீஸ் மேல ஒரு 1/2 இன்ச்ல தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையலுக்கு மேலேயே திரும்பவும் நீங்க தையல் போடுங்க. எக்ஸ்ட்ராவா அங்க இங்கேயும் தையல் போட்றாதீங்க. போட்ட தையலுக்கு மேலேயே அந்த பீஸ செட் பண்ணி தையல் போடுங்க. தையல் போட்ட பிறகு, நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கோம். இது வந்து எந்த அகலத்துக்கு எடுத்திருக்கோன்னா, நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம் பாருங்க, அந்த பிங்க் கலர் பீஸ் மேல. அந்த தையல் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அ இது இருக்கு, எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. அந்த கேப்போட ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிக்க தேவைப்படும். ஸோ, அத வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச் அளவுக்கு அதில கேப் இருந்துச்சு. நான் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிக்க எடுத்துக்கிட்டேன். ஸோ, டோட்டலா அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் பீஸ் வந்து 1 1/2 இன்ச் அகலமும், நீளம் வந்து ஆ ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாரி ப்ளவுஸோட சாரி அந்த ஸ்லீவோட நீளம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அத வந்து நம்ம அந்த ஸ் ஸ்லீவ் பீஸோட அடிப்பகுதியில வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்துட்டு, அ அந்த பீஸையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மடிக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு மடிச்ச பிறகு, அந்த மடிப்ப ஆல்ரெடி ஒரு அந்த பிங்க் கலர் பீஸ் மேல ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையல மறைச்ச மாதிரி இந்த பீஸ வச்சு கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணிட்டு, பொடி தையலா நுனியில படிமான தையல் சொல்லுவாங்கல்ல, அந்த படிமான தையல வந்து நுனியில போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலர் பீஸ் மேல போட்ட தையல வந்து மறைச்சிரும். இந்த மாரி வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க. இதுவே வந்து ஒரு சூப்பரா ஒரு நல்ல ஒரு லுக் குடுக்கும். பைப்பிங் குடுத்த மாதிரி குடுக்கும். அண்ட் நம்ம ஒரு பட்டி பீஸ் குடுத்து ரெடி பண்ண மாரி இருக்கும். இன்விசிபிளா நம்ம அந்த பீஸ ரெடி பண்ண மாரியும் இருக்கும். ஒரு 3 டைப்ல உங்களுக்கு வந்து அந்த லுக் குடுக்கும். இப்போ அந்த படிமான தையல் நம்ம போட்டோமா? போட்டு முடிச்சுட்டு, எக்ஸஸா இருக்கிற பீஸஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு இப்போ ஸ்லீவோட அகலம் 9 இன்ச்சு வச்சோம்ல, அது எதுக்காகன்னா, இந்த மாரி எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கட் பண்ணிட்டு போகும். அதுக்காக தான் வந்து நான் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அ அந்த நம்ம பட்டி மாரி பீஸ் வச்சோம்ல, அதோட அடிப்பகுதியில இன்னொரு ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா, நல்லா கச்சிதமா நல்லா ஒரு பட்டி பீஸாட்டம் வந்து கையில வந்து பதிஞ்சிரும். நல்லா உட்காந்துரும். தூக்கிட்டு இருக்காது. அதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து லேஸ் அட்டாச் பண்ண போறோம். அ எதுக்காக லேஸ் அட்டாச் பண்றோம்? இத இப்படியே விட்டாலுமே நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா, நீங்க அப்படியே விட்டுருங்க. நம்ம ப்ளவுஸ்ல வந்து லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கேத்த மாரி இதையும் ஹைலைட்டா காட்டணுங்கிறக்காக, நம்ம வந்து இதுலயும் வந்து லேஸ் அட்டாச் பண்ணிடலாம். கீழயும் வந்து நான் லேஸ் அட்டாச் பண்ணிர்றேன். கீழ அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அ ரொம்ப கீழ வரைக்கும் போகாம, ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழ நம்ம போட்ட தையல்லேருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மேல வச்ச மாதிரி. லைக் வந்து ஒரு பைப்பிங் எஃபெக்ட் தெரியணும். அந்த லேஸுக்கு அப்புறம் அந்த ஒரு எல்லோ கலர் பீஸ் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பைப்பிங் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியறக்காண்டி, நான் அந்த மாரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு கடைசியா காட்டுறேன். அத வந்து எப்படி நான் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ நம்ம வச்சு முடிச்ச பிறகு, எக்ஸஸா இருக்கிற எல்லா பீஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்த பிறகு இனிமே தான் வேலையே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த நம்ப நடுவுல சென்டர்ல மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி. அந்த பீஸஸ் எல்லாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் வந்து நீங்க கையிலேயே அ பாசி மணி வச்சு நீங்க வந்து கோர்த்துக்கிட்டே வரணும். எப்படி நம்ம அந்த ப்ளவுஸ் டிசைன்ல பண்ணமோ, சேம் அதே மாதிரி இதுலயும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் வேலை மெனக்கட்ற மாரி தான் இருக்கும். ஒரு ₹1000 பட்ஜெட்ல வந்து இந்த மாரி ஸ்லீவ் டிசைன் கொடுத்து, ஒரு பேக் நெக் டிசைன் கொடுத்து, நீங்க வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த லுக் வந்து காட்டணும். அப்போ நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி தான் இருக்கும். இப்போ இத எல்லாத்தையும் வந்து நம்ம பாசி மணியால கோர்த்துடலாம்.
ஸோ பாசி மணிய வச்சு நம்ம கோர்த்த பிறகு இதோட லுக் எப்படி இருக்குன்னா, லைக் இந்த மாரி தான் இருக்கும். ரொம்பவே நீட்டா, பியூட்டிஃபுல்லா எந்த ஒரு பிசரும் தெரியாம, பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட்டா இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ கண்டிப்பா பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்லீவ் டிசைன நீங்க ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிக் குடுத்துருக்கேன். சட்டலா சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுல எங்கேயுமே நீங்க கஷ்டப்படுறதுக்கான அவசியமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இவ்ளோ நேரம் பொறுமையா நம்ம வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு